நம்ம வடை செய்யலாமா? கேரட் கோஸு அதில் வச்சு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உளுந்து வடை தான் சாப்பிட்ருக்கோம். இந்த வடையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, சோட்டா மாவு, உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள். இப்போது கோஸு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கேரட் இதை நல்லா இதை மாதிரி அலசி எடுத்துருங்க. கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறங்க அரியணும். அரிஞ்சிட்டு அலசாதீங்க. இதை மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. ஒரே சுற்று தான், ரொம்ப மழை அரைக்க வேணாம். பாருங்கள், அது இது பாருங்கள், நொய் நொய்யாக இருக்கும், ஒன்றும் பாதியமாக இருக்கும். இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கேரட் தின்னாதவங்க கூட இந்த போண்டா சாப்பிடுவாங்க. கோஸையும் அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், கேரட், கோஸு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை. பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிங்க, கறிவேப்பிலை எடுத்துங்க. இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறது, ஒன்றும் பாதியமாக. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து மைதா மாவு சேர்த்துருங்க, அரிசி மாவு சேர்த்துருங்க, உப்பு, சோட்டா மாவு, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கேரட், கோஸு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிக்கோ. தண்ணியே விடாதீங்க, இது கரெக்டாக இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட விடாதீங்க. இது உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் பிசைஞ்சு வச்சுன்னா கரெக்டாகிடும் இது. இப்போ பாருங்கள், பிசைஞ்சு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. உதிரியாக தானே இருக்குது, இன்னும் உதிரியாக இருக்குதுன்னு யோசிப்பீங்க. இப்போ நான் எப்படி பேசுகிறேன் பாருங்கள். அது தண்ணியெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா, கரெக்டாகிடுச்சு பாருங்கள். தண்ணியே ஊற்றாதீங்க. இப்போ இதை எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு வடை எப்படி தட்டுவோம் அதே மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. முதல்ல எல்லாத்தையும் தட்டில் தட்டி வச்சுக்கோங்க இதை மாதிரி. இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா அந்த வடையை எடுத்து போட்டுருங்க. மாவு எடுத்து ஒன்று ஒன்றா விடுங்க. ஒன்று ஒட்டாது, கரெக்டாக வரும். பாருங்கள், ஒட்டலை பாருங்கள். ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டீயும் இதுவும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடை காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்கு இது தெரியாது, காய் போட்டிருக்குது. கேரட்டு, கோஸெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் போட்டு கொடுங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த காயை போட்டு நீங்கள் தினமும் செய்வீங்க. இதை ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு சைடு வெந்தவொடனே திருப்பி விட்ருங்க. ரெண்டாவது சைடு திருப்பிட்டு இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் வெந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்துருவோம். மெதுவாக எடுங்க, வேகமாக எடுத்து எண்ணெய் கையில் பட போகுது. பொறுமையாக எடுங்க. அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது காய் போட்ட வடையான்னு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வடை. நீங்கள் காஃபியோ டீயோ வச்சு இந்த 2 வடையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வடையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.